பாவத்தை தன்னுடைய சுமலில் வைத்துக் கொண்டு சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த சுவிசேஷம் ஜனங்களுக்கு போகணும். சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் நற்செய்தி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் போகணும். எனக்கு பிரியமான அன்புடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்தில் வருஷத்துடைய முதல் நாளில் ஒரு அட்டை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? கொஞ்சம் காட்டுங்க. உங்கள்கிட்டலாம் இருக்கோ இல்லையே, எனக்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு முறை உங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த அட்டையை வச்சு தான் நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அட்டை கொண்டு வந்தவங்களாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கொண்டு வந்தவங்களாம் தூக்கி காட்டிட்டீங்க, கீழே போட்டுக்கோங்க. அதை நிரப்புனவங்க தூக்கி காட்டுங்க. அதை நிரப்பி இருக்கீங்களா, ஃபில் பண்ணியிருக்கீங்களா? தூக்கி காட்டுங்க. சரி, கீழே போட்டுக்கோங்க. அவங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிச்சிங்க? தூக்கி காட்டுங்க. அட்டையோட தூக்கி காட்டுங்க. பார்த்தீங்களா எண்ணிக்கை குறையிறது ஒன்று ஒன்றுக்காக. அவங்க எழுதுனவங்களுக்காக ஜெபிச்சவங்க அட்டையை தூக்கி காட்டுங்க. கர்த்தர் பார்க்குறார். ஓகே, கீழே போட்டுக்கோங்க. ஜெபிச்சவங்களுக்காக, அவங்களுடைய ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்பட்டேன்னு சொல்றவங்க அட்டையை தூக்கி காட்டுங்க. பார்த்தீங்களா எண்ணிக்கைய? கீழே போட்டுக்கோங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக நான் எழுதினேன், ஃபில் பண்ணேன், ஜெபிச்சேன், அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி வழி நடத்தினேன், அவங்களை இங்க கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. இதான் நம்மளுடைய கிறிஸ்மஸ். பாருங்க, எண்ணிக்கையை பாருங்க. இதான் நம்முடைய கிறிஸ்மஸ். இதற்காக இயேசு வரவில்லை.